வெல்கம் டு த ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி சென்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹைட்ரோதெரப்பியில் குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ தேவையான பயிற்சிகளை பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறைய இருக்கும். ஒவ்வொரு பெயின்லேயும் சரி, சில ஸ்ட்ரோக் கேஸோ இல்லை சிபி சைல்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாட்டரில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு உதாரணமாக நம்ம இந்த குழந்தைய பார்ப்போம். இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாட்டரில் புஷ்அப்ஸ் பண்ணுறாங்க. இதே தரையில் அவங்களுக்கு இந்த புஷ்அப்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வாட்டர்லன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த பண்ண முடியும். இந்த புஷ்அப்ஸ் பண்ணுறதை பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வாக்கிங், பேக்வேர்டாக வாக் பண்ணுறாங்க. தரையில் இதை உங்களால் பண்ணவே முடியாது, ஆனால் வாட்டரில் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் அவங்களால பேக்வேர்டு வாக்கிங் பண்ண முடியுது. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஹிப் பேலன்ஸ் பண்ணுறாங்க. நின்றுட்டே ஹிப் பேலன்ஸ் ரைட் டு லெஃப்ட் சைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாண்டிங் வித்தவுட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களால வாட்டரில் நிற்க முடியுது. இதே லேண்டில் தரையில் அவங்களுக்கு இந்த மாதிரி நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். லைட் சப்போர்ட் இந்த பேக் நான் பண்ணியிருக்கேன், லைட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்க நல்லாவே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. வாட்டரில் தான் அவங்களோட பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும், இல்லாட்டினா சாஞ்சிருவாங்க. இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் ஹைட்ரோதெரப்பி பற்றி நீங்கள் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்த பேஷண்ட்ஸை எங்கள் சென்டருக்கு வர வைங்க. தேங்க்யூ.